1948 நவம்பர் 14 மகாராஷ்டிராவில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த சிறுமிதான் சிந்துதாய். வருமதான் இவங்களுடைய முதல் பாடசாலை. கிழிந்த துணியோடு மரத்தின் இலைகளைக் கொண்டு எழுதி கல்வி கற்றார்கள். சிந்துதாய் அவர்களுக்கு தன்னுடைய சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார்கள். அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் அவர்கள் அடைந்த துன்பமும் துரோகமும், தன் பிறந்த குழந்தையுடன் வீடு குடும்பம் அனைத்தையும் இழந்து தொடர்வண்டி நிலையங்களில் பிச்சை எடுத்து பிழைத்தார். அந்த துன்பமே அவர்களை மாற்றியது. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை உணர்றாங்க. எனக்கு மாதிரியே இங்க பல குழந்தைகள் ஆதரவின்றி தவிக்கின்றார்கள். அந்நாளிலிருந்து பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாயாய் மாறினாள். அதனாலதான் உலகமே இன்றைக்கு அனாதைகளின் தாய் என்று அழைத்தார்கள். சிந்துதாய் அவர்கள் ஒரே பெண்ணாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு தெய்வம். பல விருதுகளும் பாராட்டுகளும் குவிந்தாலும் அவர்கள் பெரிதாக நினைத்த விருது என்னவோ, தான் வளர்த்த குழந்தைகள் வக்கீலாகவும் மருத்துவராகவும் தலைவர்களாகவும் நிற்கின்றார்கள் என்பதே. சிந்துதாய் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு காட்டியது, ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் உலகத்தை மாற்ற முடியும் என்று. அவர்கள் வாழ்ந்த பாதை ஒவ்வொரு ஆதரவற்ற ஆன்மாவுக்கும் ஒளிச்சுடராக உள்ளது.